أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. الله تبارك وتعالى எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய நல்ல இல்மையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அமலையும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா அவன் வாழ வைத்திருக்கும் காலமெல்லாம் நம்மை இஸ்லாமிலே நிலைத்திருக்க செய்வானாக. மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்து அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவன் யாரை விரும்புகிறானோ, யாரை தனது விசேஷமான அருளுக்கு ரஹ்மத்திற்கு உரித்தானவர்களாக அவன் ஆக்க விரும்புகிறானோ அப்படிப்பட்ட நல்ல மக்களுக்குத்தான் இந்த தீனுடைய வாய்ப்பையும் இந்த தீனுக்கு பணி செய்வதற்குண்டான வாய்ப்பையும் தருகிறான். புரியுதுங்களா சொல்றது? ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவர் மீது விசேஷமாக அன்பு காட்டி இருக்கிறான் என்று பொருள். ஒருவர் முஸ்லிமாக இருப்பதோடு அந்த இஸ்லாமிற்காகவே வாழுகிறார், அதை படிப்பதையும் பரப்புவதையும் அதற்கு பணி செய்வதையும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதையுமே தனது லட்சியமாக குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் என்றால் அல்லாஹு தஆலா அவர் மீது மேலும் விசேஷமாக அருள் புரிந்திருக்கிறான் என்று பொருள். பொதுவாக நம்மவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய அருள் என்றாலே துன்யாவுடைய செல்வமாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னால் அவர் ரொம்ப பரக்கத்தா இருக்காருங்க அப்படின்னு சொன்னா நிறைய காசு பணத்தோட பங்களாவோட காரோட இருக்கிறவர் தான், அதுதான் நமக்கு மனசுல வருது. சரியா இல்லையா? மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான சிந்தனை என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒருவர் அவர் ரொம்ப ரஹமத்தா பரக்கத்தா இருக்கிறாரு, அல்லாஹ் அவர் மேல ரொம்ப சிறப்பு செஞ்சிருக்கிறான், அவர் ரொம்ப கண்ணியமா வாழ்றாரு என்று சொன்னாலே எதை மக்கள் கருத்திலே கொள்கிறார்கள் அல்லது எதை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது? துன்யாவுடைய செல்வங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஃபضل ரஹ்மா என்ற வார்த்தையை அல் குர்ஆனிலே பயன்படுத்துகிறானோ அல்லாஹ்வுடைய தீனுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு மட்டுமே, குர்ஆனுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறான். அந்த குர்ஆனுடைய இல்முக்கு மட்டும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த இஸ்லாமுக்கு மட்டுமே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சூரா யூனுஸுடைய ஒரு வசனம், குல் பிஃضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனிமத்திலே கிடைத்த ஒட்டகங்கள், சதகாவிலே கிடைத்த ஒட்டகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றபோது அவர்களுடைய அடிமை கூட இருக்கிறார், உடன் இருக்கிறார். அவர் இவ்வளவு பெரிய ஒட்டக மந்தைகளை, கூட்டங்களை பார்த்துவிட்டு, ஆஹா, என்ன அல்லாஹ்வுடைய கருணை, என்ன அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு என்பதாக இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார். போட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே. யாருக்கு நீ குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறாய்? எந்த வசனத்தை எதற்காக ஓதி காட்டுகிறாய்? அல்லாஹ் அவனுடைய வேதம் அல் குர்ஆனுக்காக இறக்கிய அந்த வசனத்தை இந்த துன்யாவுடைய செல்வத்திற்கு ஓதி காட்டுகிறாயா? இந்த வசனத்தை அல்லாஹ் எதற்கு இறக்கினான், எங்கே இறக்கினான், எப்போது இறக்கினான் என்று அந்த விளக்கத்தை அவருக்கு சொல்லித் தருகிறார்கள். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ நீங்க உடனே ஒரு சந்தேகம் வரும், அப்போ இந்த துன்யா காசு பணம்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லையா, பரக்கத் இல்லையா? அப்போ ஆலிம்சா இதெல்லாம் ஒத்துக்கலையா? அப்போ இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடணுமா அப்படின்னு பேசுகிற பேருக்கு கேள்வி வந்திருக்கும். வந்துச்சா? சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்திருக்கும் சில பேருக்கு. என்ன அன்பிற்குரியவர்களே, அந்த சந்தேகத்துக்கும் பதில் கேட்டு, காசு பணத்தை அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எப்ப நிஅமத்தாக ஆகும் என்றால், அந்த காசு பணத்தை, செல்வத்தை அவர் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் செலவழித்தால் அது அவருக்கு நிஅமத். இந்த நிஅமத் என்பதில் இரண்டு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஒன்று நிஅமத்துன் என்று ஒரு வார்த்தை, இன்னொன்று நஅமத்துன், நூனுக்கு ஃபத்ஹா வைத்து, வதர்னி வல் முகذிபீன உலின் நஅமதி. அங்கே அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான்? சூரா அல் முஸம்மிலின் உலின் நஅமதி. அதுபோன்று ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், எங்கே அல்லாஹ்வுடைய அருள், கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் செல்வமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வசதியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பதவிகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் தனி மனிதனின் நன்மைக்காகவே, அவனுடைய சுகபோகமான இன்பகரமான வாழ்க்கைக்காகவே பயன்படுத்தப்படுகிறதோ அது அவனுக்கு சோதனையாக, தண்டனைக்கு காரணமாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? ஆனால் அந்த செல்வம், பதவி, வசதிகள் அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்காக, அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்காக, தீனுக்காக பயன்படுத்தப்படுமானால் அது அவருக்கு நிஅமத்தாக மாறிவிடுகிறது, சவாபாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? குர்ஆன் இப்படித்தான் இரண்டாக பிரித்து நமக்கு சொல்கிறது. அப்ப சகோதரர்களே, இன்று நம்முடைய மனநிலையிலே சிறிய மாற்றத்தை நாம் செய்தாக வேண்டும். இந்த மாற்றத்தை செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதலிலே, சிந்தனையிலே ஏற்பட்ட இந்த தவறை களைவதற்கு ஒரு சின்ன மாற்றத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். அது என்ன? இந்த பொருளாதார கல்வியை படித்து அந்த சூழ்நிலையிலேயே, பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்த ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தீனுடைய மகத்துவத்தை தெரியாத மக்களாக, தீனுடைய இல்மின் மகத்துவத்தை தெரியாத மக்களாக, இபாதத்தை அறியாத மக்களாக, அதனுடைய மகத்துவத்தை தெரியாத மக்களாக, இன்னும் சொல்ல போனால் சுத்தத்தில் அல்லாஹ்வை பற்றிய அறியாத மக்களாக, யாரை பற்றி? காலிக் ரப்பை பற்றி அறியாத மக்களாகவே இன்று முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயத்துல் குர்சியுடைய அர்த்தத்தை தெரிந்த முஸ்லிம்கள் எத்தனை பேர்? சூரத்துல் இக்லாஸுடைய அர்த்தத்தை தெரிந்த முஸ்லிம்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய இஸ்முகளை, கண்ணியத்திற்குரிய அந்த பெயர்களை தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வை பற்றி நாம் குர்ஆனிலே படிக்கும் போது அந்த ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒரு டேப் ரிகார்டர் ஓதுறதுக்கும் ஒரு முஸ்லீம் ஓதுறதுக்கும் இடையில வித்தியாசமே இல்லை.
என்ன கசாலி பாய், ஒரு கேசட்டை டேப் ரெக்கார்டரில் போட்டு ஓட விட்டா அது எப்படி ஓதும்? அது பாட்டுக்கும் ஓதிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு முஸ்லிம்களும் மஸ்ஜிதுகளிலே குர்ஆன் ஓதுகிறார்கள், வீடுகளிலே குர்ஆன் ஓதுகிறார்கள். அவர்களுடைய மக்தபுகளில் அப்படித்தான் குர்ஆனும் படித்து கொடுக்கப்படுகிறது. அதனுடைய சட்டங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றனவா? இல்லை. வெறும் அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதன் அர்த்தங்களையே தெரியவில்லை என்றால், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாஷா அல்லாஹ் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கசாலி பாய் கூட மாஷா அல்லாஹ் அதில் நல்ல முயற்சி செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். பாராட்ட வேண்டிய முயற்சி. அல்லாஹ் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்து அந்த வார்த்தையின் அர்த்தங்களில் இருந்து அந்த வார்த்தையின் கருத்துகளுக்கு செல்வது, பிறகு அந்த வார்த்தையோடு அர்த்தங்களோடு நின்று விடாமல் குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நாடக்கூடிய நோக்கம் என்ன? தக்வா. தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் விரும்பியதை செய்வது, அல்லாஹ் வெறுப்பதை விட்டு விடுவது. இதுதான் தக்வா. இதை கொண்டுதான் தனி மனிதன் சீர்பெறுவான், இதை கொண்டுதான் குடும்பம் சீர்பெறும், இதை கொண்டுதான் சமுதாயம் சீர்பெறும், இதை கொண்டுதான் நாடு சீர்பெறும். ஆள்பவரும் சரி ஆளப்படுபவர்களும் சரி தக்வாவை கொண்டுதான் சீர்பெறுவார்கள். தக்வா என்பது அல்லாஹ் விரும்பியதை செய்வது, அல்லாஹ் வெறுப்பதை விடுவது. அப்ப குர்ஆனிலேயே இன்று மக்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் வரைக்கே இன்று செல்லவில்லை என்றால் மக்களை இந்த தீனிலே என்ன சொல்வது? அப்ப இதற்கு என்ன காரணம் என்றால், இதற்கு என்ன காரணம் என்று நாம் தெளிவாக சிந்தித்தோம் என்றால், முதலாவதாக நமக்கு இந்த தீனுடைய அருமை தெரியவில்லை. இந்த தீனுடைய அருமை, இதனுடைய வேல்யூ, இதற்காக நான் வாழ்ந்தால், இதை பின்பற்றினால் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை, என் செல்வத்தின் ஒரு பகுதியை, எனக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவின் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் செலவழித்தால் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான், எனக்கு மறுமையில் எத்தகைய வெகுமதி காத்திருக்கிறது என்ற அந்த சிறப்பு, அந்த அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த மறுமையின் சிறப்பு மட்டும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால், ஆகிரத்துடைய வேல்யூ அவர்களுக்கு சரியாக உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்குமே ஆனால், அல்லாஹு அக்பர், நாம் கவனமாக கேளுங்கள், பகுதி நேர வேலையாக துன்யாவை ஆக்கி இருப்போம், முழு நேர வேலையாக தீனை ஆக்கி இருப்போம். பார்ட் டைம் ஜாபாக கூட ஆக்கி இருக்கோமான்னு சொல்ல முடியுமா? இல்லா இன்ஷா அல்லாஹ். சில யாராவது நல்லவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ் எங்கேயாவது வைத்திருப்பான். வருஷத்தில் ஒரு தடவை அப்படி எங்கேயாச்சும் இப்படி சுற்றி பார்க்க போகிறாங்கல்ல யாராவது, அந்த மாதிரி எப்பயாவது நேரம் கிடைச்சா அப்படி போய் உட்காருவோமே. தாரு தர்பியால என்னத்தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே, என்ன தாருதால கிளாஸ், என்ன கிளாஸ், சரி பார்ப்போம், நேரம் கிடைச்சா போய் பார்ப்போம். அங்கே ஏதோ ஐஆர்டிசியில் பயான் நடக்குதான், என்ன பார்ப்போமே, வந்துட்டு தான் இருக்குது மெசேஜ், பல வகையில் மெசேஜ் வருது, பார்ப்போம், நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்கிறோம், கொஞ்சம் பார்ப்போம். எப்படி என்னமோ சொல்கிறாங்க, தாவாங்கிறாங்க, என்னமோ தீனுங்கிறாங்க, இல்முங்கிறாங்க, தாலீமுங்கிறாங்க, என்னமோ குர்ஆனை படிக்கணுங்கிறாங்க, ஹதீஸை படிக்கணுங்கிறாங்க, சஹி புகாரிக்கு தர்ஜுமா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, சஹி முஸ்லீமுக்கு தர்ஜுமா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, இப்னு கசீருக்கு யார் பேசுனது? அது நம்ம எதுக்கு வாங்கணும்? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தப்ப என்ன ஆசைப்பட்டாங்க சஹாபாக்கள்? ஒவ்வொரு சஹாபி என்ன ஆசைப்பட்டாங்க? என்ன ஆசைப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் என் வீட்டில் தங்கணும், அதுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சரி. ஆசைப்பட்டாங்களா இல்லையா? அல்லாஹு அக்பர். ஒண்ணுமே வீட்டில் இல்லை, பர்தாவை தவிர ஒண்ணுமே கிடையாது, தண்ணியை தவிர ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் ஆசைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ் எங்க வீட்டில் வந்து விருந்தாளியா தங்கணும்னு சொல்லிட்டு. அல்லாஹு அக்பர். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தானே இன்னைக்கு புகாரில இருக்கு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தானே முஸ்லிம்ல இருக்கு. அதை வீட்டுக்கு கொண்டு போறோமா? கொண்டு போனவங்க அதை ரெகுலரா எடுத்து படிக்கிறாங்களா? நீங்கள் ஹதீஸ் நூலை எடுத்து படிக்கிறீர்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வோடு பேசுகிறீர்கள். நீங்கள் குர்ஆனை திறந்து பொருள் உணர்ந்து படிக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வோடு பேசுகிறீர்கள்.
இன்னைக்கு ஷைத்தானோடு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, அதை விரும்புவதற்கு மனதிலே இடம் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சஹீஹ் புகாரில, சரி விடுங்க, டீப்பான சட்டங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு குறைஞ்சபட்ச அமல்கள் சம்பந்தமா, மறுமை சம்பந்தமா, சொர்க்கம் சம்பந்தமா, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தானே இருக்கும். எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தானே இருக்கும். அதையாவது எடுத்து முழுசா நான் ஒரு தடவை படிச்சு முடிச்சிருக்கிறேன். அப்ப நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஸ்னா என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அப்ப இதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அது சாபத்திற்குரியதா இல்லையா யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் உங்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்களை உங்களால் சந்திக்க முடியவில்லை, அவர்களின் சந்திப்பிலிருந்து உங்களை தடுக்கிறது, உங்கள் வேலை தடுக்கிறது, உங்கள் படிப்பு தடுக்கிறது, உங்களுடைய டிவி தடுக்கிறது, அன்றாட உங்களது சந்திப்பு தடுக்கிறது, நீங்கள் படிக்கக்கூடிய அன்றாட பத்திரிகை உங்களை தடுக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய லேனத்திற்குரியதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை யாருங்க சந்திக்கல? மக்கால, மக்காவில் ரசூலுல்லாஹ்வை சந்திக்காதவர்கள் யார்? மதீனாவில் ரசூலுல்லாஹ்வை சந்திக்காதவர்கள் யார்? காஃபிர்கள். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கவும் இல்லை, சந்திப்பதை விரும்பவும் இல்லை. சரியா? மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதை வெறுத்தவர்கள் யார்? முனாஃபிக்குகள் வெறுத்தார்கள், முஷ்ரிக்குகள் வெறுத்தார்கள், யஹூதிகள் வெறுத்தார்கள், பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுகா யூதர்கள் வெறுத்தார்கள். வெறுத்தார்களா இல்லையா? வெறுத்தார்களா இல்லையா? சந்திப்பதை விரும்பினார்களா? சந்திப்பதை விரும்பிய தோழர்கள் என்ன செய்தார்கள்? பசியா இருந்தாலும் சரி, பட்டினியா இருந்தாலும் சரி, எதுவுமே கிடைக்கலனாலும் சரி, அன்றைக்கு முழுக்க ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி பசி தாங்க முடியாம குப்புற உளுந்து படுத்தாங்க. இப்படி வயிற்று வலியின் வேதனையால், பசியின் வலியால் ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரிய மனசுல குப்புற உளுந்து படுத்துட்டாங்க. வர்றவங்க எல்லாம் இவருக்கு ஏதோ பைத்தியம் போல இருக்கு, நரம்பு சுருக்கிச்சு போல இருக்குன்னு மிதிச்சுட்டு போறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. சொல்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, வமா பி மினல் ஜுனூன் இன்னமா பி மின் ஷித்தத்தில் ஜூ. எனக்கு பைத்தியம் இல்லை, பசியின் வேதனை தாங்க முடியாமல் நான் குப்புறப்படுத்திருந்தேன். ஒரு கோப்ப பால் வருது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் அபூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா அத்தனை அஸ்ஹாபு சுஃபாவையும் அழைத்து வா என்று. இனி நமக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த ஆதங்கத்தோடு அபூ ஹுரைரா அழைத்து வந்தால் எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குறாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுக்கு குடிக்கிறார்கள். என்று யோசித்து பாருங்கள், நமது துன்யா நம்ம எப்படி ஆட்டி படைத்திருக்கிறது. ஃபங்க்ஷனுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது, கல்யாணத்தில் பல மணி நேரங்களை செலவழிப்பதற்கு நேரம் இருக்கிறது, முட்டாள்தனமான சடங்குகளை செய்வதற்கு நேரம் இருக்கிறது, வீண் விரயங்கள் செய்வதற்கு நேரம் இருக்கிறது, வீணாக சுற்றுவதற்கு நேரம் இருக்கிறது, வெட்டி பேச்சுகளை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க நேரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வோடு உட்காருவதற்கு நேரம் இல்லை, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதற்கு நேரம் இல்லை. இதுல வேற மீளாது விழா தேவை இந்த மக்களுக்கு. சரி, அதுதான் வேணான்னு சொல்ற நம்ம மக்கள். இவர்கள் என்ன முஹப்பத்தை நிரூபித்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்க என்ன செய்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு அந்த மஜ்லிஸில் உட்கார்றதுக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு அந்த முஹப்பத் இல்லைன்னு சொன்னா என்ன நாம் சுஜூது செய்கிறோம், என்ன நாம் ஸலவாத்தை சொல்கிறோம்? சும்மா பரக்கத்துக்கு ஹிதாயத் இல்லாதவங்களுக்கு பரக்கத்தும் கிடைக்காது. ஹிதாயத்து இல்லாதவங்களுக்கு பரக்கத்தும் கிடைக்காது. இன்னைக்கு ஸலவாத் ஓதுங்க, பரக்கத்து, ஸலவாத் கண்டிப்பா பரக்கத்து. யாருக்கு பரக்கத்து? யார் அந்த நபியின் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பரக்கத். அந்த நபியின் இல்மை மன் அகதஹு அகத பிஹத்தின் வாஃபிர். நபிமார்கள் காசு பணத்தை விட்டுட்டு போனாங்க, திர்ஹம் தீனாரையா விட்டு சென்றார்கள்.
இல்லையே, இல்மை விட்டு சென்றார்கள். அதை யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத். இன்றைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். பார்த்ததை பார்த்து வேதனைப்பட்டதை சொல்கிறேன். இன்று முஸ்லிம் பெரியவர்கள், முஸ்லிம் பெற்றோர்கள் தங்களது குடும்பத்திலே காஃபிர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற குழந்தைகளை காஃபிர்களாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். குஃப்ரிலே நாளுக்கு நாள் அவர்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இறை நிராகரிப்புக்கு அவர்களை நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேட்க மாட்டான். இஸ்லாமிற்கு வெளியே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு இஸ்லாமை சொல்லி அழைத்து வர வேண்டிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற முஸ்லிம், அவனுக்கு பிறந்த முஸ்லிமான குழந்தையை, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை அவன் எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறான்? எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறான்? காஃபிர்களாக வளர்த்துக் கொண்டிருக்கிறான். சில பேருக்கு கோபமா இருக்கும், என்ன எங்க பிள்ளைங்க எல்லாம் காஃபிரா வளர்க்குறோன்னு சொல்றீங்களா? இங்க உள்ளவங்கன்னு சொல்லல, இங்க உள்ளவங்க தான் தெரிஞ்சுதானே வந்திருக்கிறீங்க. பொதுவா உம்மத்தை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இங்க உள்ளவங்களை பார்த்து மட்டும் பேசல. அப்படி பேச முடியாது. எப்படி காஃபிராக வளர்க்கிறார்கள்? 7 வயது ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள், கட்டளையா இல்லையா? ஏவுகிறார்களா? இல்லை. தொழுகையை விடுவது என்ன? குஃப்ர். 10 வயது ஆகிவிட்டால் தொழுகையை விட்டதற்காக அடியுங்கள், நடக்கிறதா? சாப்பாடு சாப்பிடலன்னா அடி, வீட்டுக்கு நேரத்தில் வரலன்னா அடி, பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டா அடி. இவன் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறான். அதற்கு எந்த விதமான கண்டிப்புமே இல்லை, முகம் சுளிப்பு கூட இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எதை மனப்பாடம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள்? குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து உங்கள் முயற்சியால் நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். என் புள்ள ரைம்ஸ் படிக்குது, என் புள்ள ஏபிசிடி படிக்குது, என் புள்ள அதை சொல்லுது, இதை சொல்லுது, அப்படி பேசுது, இப்படி பேசுது, அப்படியே பூரிச்சு போயிடுவார். நடக்குதா இல்லையா? ஆனால் என் பிள்ளை அழகாக குர்ஆன் ஓதுவார். வெளியில பெருமை பேச வேண்டாம். அல்லாஹ் எதை கருணை என்று சொன்னானோ, ரஹமத் என்று சொன்னானோ, அதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனையுடைய காலம். நாம் நினைக்கிறோம் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளார, நம்ம வீட்டு தாரு தர்பியாக்குள்ளார, இந்த மாதிரி ஒரு மர்க்கத்துக்குள்ளார வந்த உடனே நம்ம துன்யாவே மறந்துடும். எல்லாரும் மக்காக்குள்ளார இருக்க மாதிரி, காபத்துல்லாக்குள்ளார இருக்க மாதிரி நம்மளை சுற்றி எல்லாமே தீனா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சமுதாய பார்வையோடு சமுதாயத்திலே கலந்து பாருங்கள். பெர்சன்டேஜ் போட்டு சொல்ல முடியல, ஆனா அப்படிப்பட்ட பெண்களில் நம்மில் சிலர் தந்தையாக, சகோதரராக, மாமனாக, சாச்சாவாகவும் இருக்கலாம். காஃபிர்களோடு நமது முஸ்லிம் பெண்கள் கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரு அந்த ஊரு, நகரம் கிராமம்னு கிடையாது, கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்குறீங்களா இல்லையா? சிட்டியில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே செல்லுங்கள். காஃபிரோடு ஒரு முஸ்லிமான பெண் ஓடுகிறாள், அவனோடு பயணிக்கிறாள். கடைசியிலே இஸ்லாமும் வேண்டாம், குடும்பமும் வேண்டாம் என்று காஃபிராகவே அவனோடு ஓடுகிறான். ஒரு சில ஏரியாக்கள் இருக்கின்றன, அங்கே நாம் அதாவது அழைப்பு பணியிலே மைதானத்திலே இறங்கி சென்றால் தெரியும், நூற்றுக்கணக்கான பெண்களை எடுக்கலாம். யார்? காஃபிர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், திருமணம் ஆகாமலேயே குழந்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம் பெண்கள். அவர்களிலே பலர் மதமும் மாறி இருக்கிறார்கள்.
இந்த கெசட்னு ஒரு புக்கு வரும், மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் கெசட் புக்கு. அந்த புக்கை எப்பயாவது யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா அல்லது காசு கொடுத்து வாங்கி பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 10, 20, 30 ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்துக்குள்ளார வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 10, 20 முஸ்லிம் பெண்கள் காஃபிரா பேரை மாற்றிருக்கிறாங்க. என்ன காரணம்? காஃபிரை கல்யாணம் செய்த காரணத்தால். யோசித்து பாருங்கள் சகோதரர்கள், இதற்கு என்ன காரணம்? அடிப்படையிலே நாம் செய்த தவறு, நமது அலட்சியம். இப்ப ரொம்ப கடைசியா நம்ம உஷாராயிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய ஸ்கூல்கள் இப்போ உருவானது எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 150 வருஷம் கழிச்சு தான் நம்ம விழிச்சிருக்கிறோம். எத்தனை வருஷம் கழிச்சு? 150 இயர்ஸ் கழிச்சு நம்ம இப்பதான் விழிச்சிருக்கிறோம். முன்னாடியும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் முஸ்லிம்களுக்கு கல்லூரி வேணும், கல்வி வேணும்னு முஸ்லிம்கள் நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் இஸ்லாத்துக்காக ஆரம்பிக்கவில்லை. புரியுதா? நீங்க சொல்லலாம், இந்த மெட்ராஸ்ல அந்த 2 காலேஜ் இருக்குது, திருச்சியில் அந்த காலேஜ் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, வரிசையா சொல்லலாம். இஸ்லாமுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா? தீனுக்காக, இஸ்லாமை முஸ்லிம்களிடத்திலே பலப்படுத்துவதற்காக, முஸ்லிம்களை இஸ்லாமிய கல்விக்கூடங்களில் கொண்டு வந்து அவர்களது இஸ்லாமை பாதுகாப்பதற்காகவும் அந்த கல்விக்கூடங்களில் வரக்கூடிய காஃபிர்களை முஸ்லிம்களாக மாற்றுவதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை. எதற்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது? சமுதாயத்துக்கு ஒன்று வேணும். அதில் படிக்கிறவங்க முக்காவாசி பேர் காஃபிரா போயிட்டாங்க. அங்கே அவர்களுக்கு பொருளாதார கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பேருக்கு ஒரு பள்ளிவாசல வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதில் எத்தனை பேர் வந்து துருவுரா? கண்காணிக்கப்பட்டதா? தர்பியத்து கொடுக்கப்பட்ட. இப்பதான் கொஞ்சம் விழிச்சு, ஆஹா என்னடா இது அப்படின்னு வர்றாங்க. அதிலும் குறிப்பாக இந்த தர்பியத்து இல்லாமல், தக்குவா இல்லாமல், பொருளாதார கல்வியிலே முன்னேறி லட்சக்கணக்கிலே சம்பாதிக்க ஆரம்பித்த போது மொத்தமாக தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதையே வெட்கப்படுகிறார்கள். சரியா இல்லையா? பார்த்தா வெள்ளைக்காரன் கூட அப்படி ஷேவ் பண்ண மாட்டான் தினைக்கும், அந்த மாதிரி இவன் ஷேவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இப்படி வெள்ளைக்காரன் கூட ஷேவ் பண்றதுக்கு வெக்கப்படுவான். என்னடா தினைக்குமா இப்படி போட்டு சுரண்டுறதுன்னு சொல்லிட்டு இவன் தினைக்கும் சுரண்டிக்கிட்டு இருப்பான். எங்கேயாவது இஸ்லாமிய சூழ்நிலைக்கு வந்தால் கூட அவனுக்கு அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு முஸ்லிம்களோடு உட்காருவதிலே அவனுக்கு ஒரு வெட்கம், மஸ்ஜிதிற்கு வந்து தொழுவதிலே வெட்கம், முஸ்லிம்களோடு அமருவதிலே வெட்கம், முஸ்லிம் சமுதாயத்திலே வாழ்வதற்கு வெட்கம். யா அல்லாஹ், இவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னா நாகரிக சிந்தனை உள்ளவர்கள். எப்படி அறியப்படுகிறார்கள்? ரொம்ப எக்ஸிகியூட்டிவ் ஃபேமிலிஸ், ராயல் ஃபேமிலிஸ், ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலிஸ். அரக்கால் சட்டை போட்டுப்பாங்க. அவங்க பெண்கள்லாம் பார்த்தீர்கள் சொன்னா புர்காவெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வீட்டில் கூட ஒரு பெண் அப்படி விடுத்தி கொண்டு இருப்பதை தனது பிள்ளைகளுக்கு மத்தியில் வெட்கப்பட வேண்டிய ஆடைகள், அதை விடுத்தி கொண்டுதான் வெளியே வருவார்கள். நான் சொல்றது நடந்துட்டு இருக்கிறத சொல்றேன்னா நடக்காத சொல்றேன். நான் கண்டதை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு கேவலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உலகளாவிய சோதனை, குறிப்பாக இந்தியாவில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சோதனைக்கு என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாமிய அடையாளத்தை, இஸ்லாமிய பணியை, இஸ்லாமிய அழைப்பு பணியை தான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி இஸ்லாம் தான் என் வாழ்க்கை, அதற்காக நான் எதையும் இழக்க தயார், இஸ்லாத்திற்காக எதையும் நான் இஸ்லாமை நான் இழக்க முடியாது, இஸ்லாமிற்காக எதையும் நான் இழக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை நாம் விட்டதுதான் இன்று குஜராத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அத்தனை சோதனைகளுக்கும் காரணம். சோதனைக்கு என்ன காரணம்? படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டாங்கிறது கிடையாது. நாம் நம்மை இழந்து விட்டோம். நாம் நம்மை இழந்து விட்டோம். அல்லாஹ் அக்பர். இந்த காட்டு தீ மாதிரி பரவி வந்துகிட்டு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து 2 ரக்காயத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு என்ன நடக்குதுன்னு நீங்க சிந்திச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரிய வரும். நம்மை சுற்றி தீட்டப்படக்கூடிய சதி திட்டங்கள், சோதனைகள்
எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பிரச்சனை எங்க இருக்குது? தீ எங்க முதல்ல இருக்குது? வீட்டுக்குள்ளார எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய நேசமுடையவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா? ரசூலுடைய நேசம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறோமா? தீனுடைய அக்கறை, மார்க்கத்தின் அக்கறை. மார்க்கத்தின் அக்கறைனா எதுலங்க வெளிப்படும்? பிறந்த உடனே போய் கார்பரேஷன் ஆபீஸ்ல முஸ்லிம் பேர் பதிவு பண்றதுலையா மார்க்கத்தினுடைய அக்கறை? மார்க்கத்தின் அக்கறை என்றால் எதிலே வெளிப்படும் சொல்லுங்கள்? மார்க்கத்தின் அக்கறை என்றால் குறிப்பாக 2 விஷயங்களிலே வெளிப்பட்டாக வேண்டும். ஒன்று, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய அந்த 5 கடமைகள், இஸ்லாமுடைய 5 அர்கான்கள், இவற்றை நாம் எப்படி வெளிப்படையாக அதற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் நிறைவேற்றுகின்றோம், பிறரை நிறைவேற்ற தூண்டுகிறோம். இந்த 5 கடமைகளை நிறைவேற்றுவதில் எப்படி துடிப்பாக இருக்கிறோம், பிறர் விஷயத்திலே இதில் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்ம மட்டும் செஞ்சா போதாது. இப்படி உங்க மனைவி தொழுதாங்களா, புள்ள தொழுதானா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார், வேலை செய்யறவங்க கூட, வீட்டில் உங்களுடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவராக இருக்கட்டும், அவர் தொழுதாரா? வீட்டில் ஒரு சமயக்கார பெண், முஸ்லிமான பெண் இருக்கிறாளா, அவன் தொழுதாளா? அந்த அளவு அக்கறை காட்டுகிறோமா? காட்டப்படுகிறது அக்கறை? இவர் தொழுவார ஹாஜியாரு, டிரைவரை பத்தி பணியாளை பத்தி கண்டுக்கவே மாட்டார். இவர் போகும்போது குரான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, அவன் அடுத்து இவர் எந்திரிச்சு போனவனா அவன் பாட்டை ஓட விட்டுட்டு இருப்பான். இவர் பார்ப்பார் அது எல்லாத்தையும். காரில் ஏறி உட்காந்து என்ன ஆச்சார் ஒரே சினிமா படமா இருக்குதுன்னு சொன்னா, இது நான் கேட்கறது இல்லை, நம்ம டிரைவர் கேட்கறது. எப்படி? இது நான் கேட்கறது இல்லை, நம்ம டிரைவர், நம்ம கேட்கறதுக்கு இந்த இருக்கு. அலட்சியமா இல்லையா இது? அநியாயமா இல்லையா இது? உங்களுக்கு அக்கறை இல்லை. அப்ப முதலாவது, இஸ்லாமிய பற்றுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் இபாதத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எந்த கல்யாணத்தில் தொழுகைக்கு ஏற்பாடு இல்லையோ அந்த கல்யாணத்தில் கலக்காதீர்கள். பரவாயில்லைங்க, லொஹரு போனா என்ன, அசரு போனா என்ன, எல்லாம் மொத்தமா போட்டு ஒரு நாளைக்கு குடும்பம் கூப்பிடுறாங்க. போறோமா இல்லையா? போறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். போறோம்னா நம்மளை பத்தி சொல்லல, பொதுவா சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா? அவ்வளவு ஹராம் இசைக்கப்படுகிறது. என்னங்க முஸ்லிம்களுடைய கல்யாணங்கிறீங்க, பாட்டு போட்டுருக்காங்க. இல்லை, எல்லாரும் சேரும்போது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்க பேசுறது பக்கத்தில் கேட்காம இருக்கணும், அதுக்காக வேண்டி இது பாட்டு. இது யாரும் கேட்க போறது கிடையாது. பதில் என்ன சொல்றாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்குதுங்க. எப்படி டெவலப் ஆகுது தெரியுமா? முதல்ல நாகூர் ஹனீஃபா பாட்டு, அதுக்கப்புறமா அது எக்ஸ்பைரி ஆகி இப்போ சினிமா பாட்டு வந்துருக்குது. இப்போ இந்துவும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆகிட்டு இப்போ ரியலாகவே ஒருத்தர் பாடுவார், யார் வேணாலும் வந்து ஸ்டேஜில் ஆடலாம். டெவலப் அப்படிதான் டெவலப் ஆகும். ஒரு தீமை இருக்குது, எடுத்தோடனே பொத்துக்கிட்டு வந்துடாது. இப்போ அணை கட்டி வச்சிருக்கிறீங்கல்ல, தண்ணி உடைச்சிட்டு வரும்னா எப்படி உடைச்சிட்டு வரும்? முதல்ல ஒரு ஓட்டை விழுவும், அப்புறம் அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் அந்த இடத்துல பெரிய ஓட்டை, அப்புறமா தான் செவரு கீழே விழுவும். அப்படித்தானே? எப்போது இசை வந்ததோ, இஸ்லாமிய பாட்டு தானே, நாகூர் ஹனீஃபா பாடுறாருங்க, வந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்து சினிமா பாட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு? எதை கேட்டார்களோ அல்லது எதை பார்த்தார்களோ அதையே இப்போது இவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். முடிச்சு. முதல்ல என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. இப்போ ரெண்டுமே போயிருச்சு, இவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கேயே நடக்காத பற்றி சொல்லுங்க, நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். நடக்கிறதைத்தான் சொல்கிறேன். இதுல ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அவங்கவுங்க விரும்புறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துகிட்டே இருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அப்ப இவர்களையும் நமது குடும்பத்தினராக சேர்த்து வைத்திருக்கிறோம், அவங்களோடு பழகுகிறோம், அவங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை அல்லாஹ்வின் தண்டனையை பற்றி நினைவூட்டவில்லை என்றால் நம்ம என்ன அக்கறை கொடுக்கிறோம் இபாதத்துக்கு? அப்ப நாம் இஸ்லாமிய பற்றுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் அதில் முதலாவது என்ன? இபாதத்தின் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவு பிறர் விஷயத்திலும் அந்த அக்கறையை தூண்டுகிறோம். இரண்டாவது, இந்த இஸ்லாமுடைய இல்முக்கு, இந்த தீனுடைய இல்மை கற்பதிலும் அதை கற்பிப்பதிலும் அதற்காக மக்களை தூண்டுவதிலும் அதற்காக தன்னை ஈடுபடுத்துவதிலும் அதற்காக தன் அறிவை செல்வத்தை செலவழிப்பதிலும் எந்த அளவு ஈடுபாடு காட்டுகிறோம். இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியமான விஷயம். நாம் இஸ்லாமிய பற்றுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று முடிவு செய்வது. இனிமேல் நீங்க முடிவு செஞ்சுங்க. என்னை பத்தி நான் முடிவு செய்யறேன், உங்களை பத்தி நீங்க முடிவு செய்யுங்க. வேற ஒண்ணு வேணும். என்ன கசாலி பாய் சொல்றது தப்பா சரியா? தப்பா? ரெண்டு விஷயம். ஒன்று என்ன? அர்கானுல் இஸ்லாமுடைய அந்த 5 விஷயம் இபாதத். இதில் நாம் எந்த அளவு அக்கறை காட்டுகிறோம்? நமது குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீ யாரா இருந்தாலும் சரி நீ பொறுப்பாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நீ வேலைக்காரனா இருந்தாலும் சரி உனக்கு பொறுப்பு இருக்குன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பெண்ணாக இருந்தாலும் உனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். நீ இதுவே ஆணாக இருந்தால் ஒட்டுமொத்த பொறுப்பை சுமந்தவன். யாரும் பொறுப்பில் இருந்து நீங்க முடியாது, விலக முடியாது. அப்ப தன் விஷயத்தில் அக்கறை, தனது பொறுப்பில் உள்ளவர்கள் விஷயத்தில் அக்கறை இபாதத்தில் முதல்ல. ஏனென்றால் சகோதரர்களே, ஒன்றை நான் சொல்றதை ரொம்ப கவனமா ஆணில எடுத்து கீறி எழுதுற மாதிரி எழுதி கொள்ளுங்கள். இபாதத்தில் அக்கறை இல்லை என்றால், இபாதத்தில் நமக்கு பிடிப்பு இல்லை என்றால், ஆர்வம் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. இபாதத்தை விட்டு தவிர்த்து நீங்கள் இஸ்லாமை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு இஸ்லாம் இல்லை. இருக்கா? இருக்கா? நீங்கள் போர் முனையில் எதிரிகளின் அம்புகளுக்கு முன்னால், வாளுக்கு முன்னால் நின்றாலும் அங்கேயும் உங்களுக்கு இபாதத் இருக்கா இல்லையா? யா அல்லாஹ். ஆனா நமக்கு ரொம்ப லேசா இப்ப எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு தொழுவாங்களா, மாப்பிள்ளை தொழுவாரான்னு கேட்க வேண்டியது. என்னடா, ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிற, ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் மாப்பிள்ளை எடுக்கிற, கேள்வி முதல்ல என்ன கேட்க வேண்டியிருக்குது? பயந்து பயந்து தொழுவாரா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை இப்படி தொழுகையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தெளிவா கேட்டு தெரிய வேண்டிய அளவுக்கு நிர்பந்தத்துக்கு ஆளானமா இல்லையா? முஹல்லாவிலே 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுகாதவனுக்கு பொண்ணே கிடையாதுன்னு முடிவு பண்ணுங்க. ஒருத்தனை ஒரு ஊர்ல பொண்ணு எடுக்க போறீங்களா, 5 வேளை அந்த முஹல்லால ஜமாத்தா தொழுது இருக்கிறானா, அல்லது வேலைக்கு போனா காலையில சுபுஹ் அந்த முஹல்லால மஸ்ஜித்ல ஜமாத்தா தொழுது இருக்கிறானா, இஷா ஜமாத் அந்த முஹல்லால 5 வேளை தொழுகிறானா, அங்கே இபாதத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இபாதத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இப்போ பார்க்குறோம், இன்னைக்கு ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் பொண்ணு எடுக்க போறாங்க, என்ன கேட்க வேண்டியிருக்கு? பையன் தொழுவாரான்னு சொல்லிட்டு. அப்ப முடிவு செய்யுங்கள், எந்த பையன் ஜமாத்தோடு தொழுகவில்லையோ அவனுக்கு பொண்ணு கிடையாது. ஒரு முஸ்லிமான தொழுகையை பேணக்கூடிய பெண்ணா இருந்தா இவன் ஜமாத்துல 40 நாள் தொழுதுக்கு பிறகுதான் நான் உன்னை கட்டிப்பேன்னு முடிவு பண்ணுங்க. படிச்சுவன் அமெரிக்கால இருக்கான், லண்டன்ல இருக்கிறான், இந்த மாப்பிள்ளை விட்டா வேற யாரும் கிடைக்க மாட்டேங்கிறான், வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கிறான், எப்படியாவது பார்த்து கட்டி வச்சிருங்க. எப்படி உருப்படும் சமுதாயம்? அதே போல இந்த பக்கம் உள்டாவா நடக்குதா இல்லையா? எங்கே சென்றது நமது மார்க்கப்பட்டு? காசு பணம்னு வந்துருச்சுன்னு சொன்னா மார்க்கம்லாம் பறந்து போயிடுது. மெரினா பீச்சில் பட்டம் விட்ட மாதிரி பறந்துடுது. எப்படி? பெரிய இடம், பங்களா வீடு, காரு, பையன் லண்டன்ல இருக்கானா, எவ்வளவு ஹராமில் இருக்காங்கிறது அங்கே போனால் தான் தெரியும்.
நீங்க அனுப்புறீங்களே லண்டனுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 99.99 செல்வந்தர்களின் பிள்ளைகள் லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களிலே படிப்பவர்கள் அங்கே பகுதி நேரமாக சாராயம் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பகுதி நேரமாக சாராயம் விற்கக்கூடிய ஹோட்டல்களிலே சர்வர்களாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விபச்சார விடுதிகளிலே வெயிட்டர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா விட்டா வேற வழி கிடையாது, பட்டினியா சாக வேண்டியது. ஏண்டா போகணும்? அல்லாஹ் உன் மேல விதிச்சானா? அல்லாஹ் உன் மேல விதிச்சான். என் பையன் லண்டன்ல படிக்கிறான். எங்க படிக்கிறான்? லண்டன்ல. 2 மணி நேரம் கிளாஸ் போனதுக்கு பிறகு பாக்கி 6 மணி நேரம் சாராயம் ஊத்திக்கிட்டு இருக்கிறான், பன்னிகறி வித்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துட்டு வந்து சொல்றேன், சும்மா சொல்லல. வேற வேலை என்ன கிடைக்குங்க? எல்லா ஹோட்டல்லையும் சாராயம், எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் பன்னிகறி. நீ என்ன செய்வ எங்க போனாலும்? அல்லாஹ், நம்ம என்னமோ நினைச்சு இருக்கிறோங்க, நம்ம 4 பேர் தாடி வச்சு தொப்பி வச்சோன்னு எங்கேயோ போயிருச்சு. கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் மாற்றம், ஆனால் இன்னொரு பக்கம் எத்தகைய மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். யோசித்து பாருங்கள். அப்ப தீனுக்கு அக்கறை என்றால் இது அக்கறை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்களா? உங்க இடத்துல இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இல்லையா? சரி, ஒரு நான் முஸ்லீம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறீங்களா? அரசாங்க பள்ளிக்கூடமா அல்லது பிரைவேட் பள்ளிக்கூடமா? அங்கே செல்லக்கூடிய உங்களது பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தொழுகை நேரம் வந்தால் தொழுவதற்கு என்ன ஏற்பாடு? பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கேளுங்க. பரவாயில்ல, லொஹர் தொழுவாட்டி என்ன, 8ஆம் கிளாஸ்ல பாலிகாவரவ +2 படிக்கிற வரைக்கும் லொஹர் தொழுவதே கிடையாதுங்க. காஃபிரா வளர்க்குறீங்களா இல்லையா? இதுதான் சொன்னேன் நான். காஃபிரா வளர்க்குறீங்களா இல்லையா? 8ஆம் கிளாஸ்ல தொழுவு ஃபர்து ஆயிடுதா இல்லையா? 10 வயசு ஆனா கண்டிப்பா வாஜிப் ஆயிடுது. அப்புறம் பாலிக ஆயிட்டா ஃபர்து ஆயிடுது. அதுல இருந்து +2 முடிக்கிற வரைக்கும் முடிஞ்சு கதை, லோகரே கிடையாதுங்க. அதுலயும் பக்கத்துல முஸ்லிம்கள் மாகூல்ல இல்லாத காஃபிர் ஸ்கூல்களா இருந்தா ஜும்மாவுக்கும் பர்மிஷன் கிடையாது. ஏதோ முஸ்லீம் ஏரியாவில் உள்ள காஃபிர் ஸ்கூலா இருந்தா கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஜும்மாக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருவானோ 1 மணி நேரத்துக்கு. பாருங்க, நாம் எந்த உரிமையை கேட்கிறோம்? இட ஒதுக்கீடு வேணுமா? என்னையா இட ஒதுக்கீடு? காஃபிரா போறதுக்கா? முதலில் இஸ்லாமிற்கு சுதந்திரத்தை கேள். நீ முஸ்லிமாக வாழ்வதற்கு, உனது பிள்ளையை முஸ்லிமாக வாழ வைப்பதற்குண்டான உரிமையை கேள். எங்களது முஸ்லிம் பிள்ளைகள் தொழ வேண்டும், அவர்களுக்கு பர்தா அணிவதற்கு அனுமதி வேண்டும், மத சுதந்திரம் வேண்டும், அதுக்கு அனுமதி வேண்டும். முதல்ல அதுக்கு போராட்டம் கிடையாது. ஏன்னா அதுக்கு போராட்டம் காசு கிடைக்காதுல. அன்பு சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சமுதாயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப தீனுடைய முக்கியத்துவம் என்றால், அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோம் என்றால் என்ன? தீன இஸ்லாமுக்கு, இபாதத்துக்கு என்ன முக்கியத்துவம்? அல்லாஹ்வுடைய ஷஆயிர், அடையாள சின்னங்கள், அதை நாம் பின்பற்றுவதற்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பீச் பக்கம் போனீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 10 பொம்பளை பிள்ளைய எடுக்கலாம் ஒரு காஃபிர் ஆம்பளைங்களோட. ஏன்னா அவளுக்கு துணிச்சலாகி போச்சு, தைரியமாகி போச்சு. எந்த ஒரு முஸ்லிம் பையனும் என்ன நிறுத்தி கேட்க முடியாது. ஏன்? நான் ஒரு முஸ்லிமோட போனாலும் அவனும் இப்படித்தான் இருப்பான், காஃபிரோட போனாலும் அவனும் இப்படித்தான் இருப்பான். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா ஒரு முஸ்லிமும் காஃபிர் மாதிரி தான் இருக்கான். தாடியை சரிச்சுட்டான், தொப்பி கிடையாது, இஸ்லாமிய அடையாளம் எதுவும் கிடையாது. அவனுடைய ட்ரெஸ் கோடும் ஒரு காஃபிருடைய ட்ரெஸ் கோடும், அவனுடைய லைஃப் ஸ்டைலும் இவனுடைய லைஃப் ஸ்டைலும், அவனுடைய முகமும் இவனுடைய முகமும், அவனுடைய உடையும் இவனுடைய உடையும் 2 சமமா இருக்கு. யாரோட போனா எவன் என்ன கேட்கிறது? எதுக்கு அந்த துணிவு வந்துச்சு? ஒரு புர்கா போட்ட பெண்ணு, புர்கா அணிந்து நோஸ் ஃபேஸ் போட்ட ஒரு பொம்பளை புள்ள ஒரு காஃபிரோடு செல்கிறாள் என்றால் அந்த துணிவு அவளுக்கு ஏன் ஏற்பட்டது? முஸ்லிம் வாலிபர்கள் தாடி வைப்பதை விட்டார்கள், சிறைக்கிறார்கள். அவர்களது பெற்றோர்கள் அவர்களை சிறைக்க வைக்கிறார்கள். அனுச்சா இல்லையா? என்ன சாலிபாய், எப்படி அவளுக்கு துணிவு வந்துச்சு? ஒரு முஸ்லிம் முஹல்லாக்குள்ளார ஒரு காஃபிரோடு அவள் நடந்து செல்கிறார். எவனுக்கு கேட்க தைரியம் கிடையாது. ஏன்? எல்லாம் காஃபிரா தான் சுத்திட்டு இருக்கிறான், முஸ்லிமும் சரி. எவ்வளவு பெரிய சீரழிவு இது! பயங்கரமான ஆபத்து கிடையாது?
இந்த மெட்ராஸில் பூகம்பம் வந்து சுனாமி வந்து லட்சக்கணக்கான பேர் செத்தா கூட அது ஒரு ஆபத்து கிடையாது. அதை பெருசா கவலைப்பட முடியாது. முடியுமா? அல்லாஹ்வுடைய விதி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்கள நல்லவர்கள் சொர்க்கம் போவாங்க. சரியா இல்லையா? ஷஹாதத்தா இல்லையா? அவர்களின் பாவிகள் நரகத்திற்கு செல்வார்கள். ஆனா இது கண்டிப்பா நரகத்துக்கு தான். ஏன் இது தீமையினால் ஏற்பட்ட பாதிப்பு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறியதால் ஏற்பட்ட அபாயம். சாதாரணமானது. நாளைக்கு அடுத்த வீட்டுல உள்ளது உன் வீட்டுக்கு வர்றதுக்கு தூரம் கிடையாது. அப்ப இரண்டாவது அக்கறை இருக்கிறது. இந்த தீனை பரப்புவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இப்படியே காசு எந்த கம்பெனியில் போனால் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், யார் அதிகமாக சலுகை பண்ணுவா, இதையே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வருஷம் முழுக்க. முஸ்லிம் வாலிபர்களுடைய இன்றைய மனநிலை என்ன? படித்து முடிச்சாச்சு, அடுத்து என்ன செய்கிறாங்க? வேலை. அந்த வேலை தீனுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்து வேலைக்கு போகிறானா? போகிறது கிடையாது. அப்போ துன்யா. முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சொந்தக்காரங்களை கேட்டு பாருங்க. இந்த சாஃப்ட்வேர்னு ஒன்று படிக்க வைக்கிறாங்களே, முசீபத்து வேற அது. அதில் படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க, மெட்ராஸ் பொம்பளை பிள்ளைங்க தனியாக பெங்களூரில் போய் வேலை செய்கிறாங்க, ஹைதராபாத்தில் போய் வேலை செய்கிறாங்க, பாம்பேவில் போய் வேலை செய்கிறாங்க. ஏன்? விமானம் ஏறி போய் வெளிநாட்டிலே வேலை செய்கிறாங்க. கன்னியாகுமரியில் உள்ள பொம்பளை புள்ள, திருச்சியில் உள்ள பொம்பளை புள்ள மெட்ராஸில் வந்து வேலை பார்க்குது, தனியாக பஸ்ஸில் பயணம் செஞ்சு வருது. வரும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கனோட முடிஞ்சு போச்சு கதை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சமுதாயத்தில் சென்று பாருங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இங்கே கல்லா கட்டணுமா, கடை ஒன்றாச்சா ரெண்டாச்சா பரக்கத்தாச்சா வீடாச்சா, பரக்கத்து வந்துக்கிட்டு எங்கே பரக்கத்து வருது? அல்லாஹ் அக்பர் கபீரா. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கணும். இந்த மாதிரி 100 தாரு தர்பியா உருவாகணுமா இல்லையா? இருக்கிற தாரு தர்பியாவது ஒழுங்கா பலமா இருக்குதான்னு முதல்ல சிந்திப்போமா? அது யாரோ 2 பேர் நடத்துறாங்க, என்னைக்காவது மெசேஜ் வந்தா நம்ம பயனுக்கு போவோம்னு இருந்தா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். இதை விட செழிப்பாக இஸ்லாம் இருந்த நாடு குர்துபா இன்று தேடி அருங்காட்சியகமா இருக்கு. எப்படி குர்துபா? அதனுடைய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள் அரசாங்கத்தின் அருங்காட்சி மியூசியமா மாறி இருக்குது. தாஷ்கந்த், சமர்கந்த், புகாராவின் மஸ்ஜிதுகள், முஸ்லிம்களின் நூலகங்கள், அவர்களுடைய மதரசாக்கள் அருங்காட்சியகமாக மியூசியமாக மாறி இருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்திய முஸ்லிம்கள் மேல தனி ஒரு கருணை செய்திருக்கிறான். இவ்வளவு மாற்றங்கள், சீரழிவுகள், புயல்கள் ஏற்பட்டதற்கு பிறகு கூட அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இஸ்லாம் நிலைத்திருக்கிறது என்றால் அங்கே சில உலமாக்கள், அங்கே சில தாயிகள், இஹ்லாஸ் உடையவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஸ்பெயினால் நிலைத்திருக்க முடியவில்லை, குர்துபாவால் நிலைத்திருக்க முடியவில்லை, தாஷ்கந்த், சமர்கந்த், புகாராவால் நிலைத்திருக்க முடியவில்லை, மாவரா அந்நகர் அங்கே அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. இங்கே அல்லாஹ்வுடைய கிருபையால் இத்தனை மாற்றங்களுக்கு பிறகும், இத்தனை சதித்திட்டங்களுக்கு பிறகும் கூட அல்லாஹ்வுடைய பெயரை பகிரங்கமாக சொல்லப்படுகிறது, பகிரங்கமாக மேடை போட்டு மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கப்படுகிறது, முஸ்லிம் நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றன என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சிலரை வைத்திருக்கிறான். அந்த சிலரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். பலராக மாறுவோம், பலமாக மாறுவோம். ஏதோ அவங்க நடத்திட்டு போறாங்க, நமக்கு என்னங்க? நம்ம காசு பணத்தெல்லாம் சேகரிச்சு அப்படியே வீட்டை தூக்கணுமா, காரை வாங்கணுமா, சுத்தி பார்த்தோமா? தீனுக்கு செலவழிக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அக்கறை இல்லை என்றால் உங்களது குடும்பங்களை விட்டு மார்க்கம் தொலைத்து விடும். எழுதி வச்சுக்கணும். யாரு இல்முக்காக, உலமாக்களுக்காக, தீனுக்காக, தஅவாக்காக, தாயிகளுக்காக செலவழிக்கவில்லையோ அவர்களது செல்வமே அவர்களை காஃபிராக்க போதுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விற்கு செலவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீன் உயர்ந்தது. அவர்களை அல்லாஹ் சஹாபாக்களாக அங்கீகரித்தான், அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்தான்.
சிலர் கஞ்சத்தனம் காட்டினார்கள், அல்லாஹ் அவர்களை முனாஃபிக்குகளாக அடையாளம் காட்டினார். யாரெல்லாம் தீனுக்கு செலவழிக்கவில்லையோ அவர்களெல்லாம் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் பட்டியலே போட்டுட்டான். சூரா தௌபாவை தயவு செய்து ஒரு அரை மணி நேரம் கொடுத்து படிச்சு பாருங்க. 9வது அத்தியாயம் சூரா தௌபாவை வீட்டில் போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்ப்பீங்களா? அது ஏன் ஜெருத்து, நமக்கு என்ன வேலை ஜெருத்து? இன்னைக்கு காலைல நியூஸ் பேப்பரை படிச்சோமா, அதுக்கே நேரம் இல்லை ஜெருத்து. சில பேர் 2 பத்திரிகை படிக்கிறாங்களா, ஏன்னா நாட்டு நடப்பு தெரியணுமா. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அப்ப அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்கள் செலவழிக்க முன்வாருங்கள். தாவாவுக்காக, இல்முக்காக, அந்த நிறுவனங்களுக்காக, அந்த பணிகளுக்காக இவ்வளவு செய்யலாம் சகோதரர்களே. அந்த சிந்தனை வந்தால் வழி இருக்கிறது. இந்த நல்ல சிந்தனைகள் இங்கிருந்து எடுத்து சென்று அது சம்பந்தமாக, அது தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். உங்களை மாற்ற முயற்சி செய்யுங்கள். உங்களை சுற்றி உள்ள முஸ்லிம் சகோதரர்களுக்கு முதலில் நீங்கள் அழைப்பு பணியை செய்யுங்கள். உங்களை சுற்றி உள்ள முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலே நல்ல சிந்தனைகளை, இஸ்லாமிய புரிந்துணர்வை, இஸ்லாமிய அந்த நற்குணங்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே அவர்களுக்கு ஒத்தாசை செய்யுங்கள். உங்களது நற்குணங்களை முன்வைத்து அவர்களுக்கு இஸ்லாமிய மேன்மைகளை சொல்லி, அல்லாஹ்வை சொல்லி இஸ்லாமின் பக்கம் அடையுங்கள். உங்களது உறவினர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். உங்களது மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, குடும்பத்தாரிடத்திலே தீமைகளை பார்த்தால், அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்களை பார்த்தால், எங்கே மென்மை பலனளிக்குமோ அங்கே மென்மையாக, எங்கே கொஞ்சம் கடுமையாக சொல்ல வேண்டுமோ அங்கே கடுமையாக, எங்கே சூசகமாக சொல்ல வேண்டுமோ அங்கே சூசகமாக, எங்கே முகம் திருப்பி புறக்கணித்து சொல்ல வேண்டுமோ அங்கே அப்படி. அந்த ஹிக்மத்தோடு நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஒரு காலம் அல்லாஹ்வின் தீனிலே நீங்களும் அலட்சியம் செய்யாதீர்கள். அலட்சியம் காட்டப்படுவதையும் சகிக்காதீர்கள். வீட்டுக்கு போய் டீ கொடுக்கலன்னு சொல்லி அதோட வீட்டுக்கு போகாம இருக்கிறான். இப்படி வீட்டுக்கு போய் டீ கொடுக்கலையா, வாங்கன்னு சொல்லலையா, அதனால போகாம இருக்கிறான். ஆனா போன வீட்டில் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, மணி நேரமா உட்கார்ந்து இருக்கிறான். அவ்வளவு ஹராமும் இருக்குது. ஓடலைன்னா கூட அந்த சீடி இருக்கிறத பார்க்கிறான். சொல்லணுமா இல்லையா தப்புன்னு சொல்லி. எங்கே சென்றது நமது மார்க்க அக்கறை, இஸ்லாமிய அக்கறை? செத்தவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. பிணம், அதுவும் நாரி போன பிணமாக இருக்கிறோம். இஸ்லாமிய உணர்வில்லாத பிணமாக நாம் இருக்கிறோம். தீமைகளை பார்த்து முகம் சுளிப்பது கிடையாது. தீமைகள் செய்யப்படும் போது அவற்றை தட்டி கேட்பது கிடையாது. நீங்க ரோட்டில் செய்யலன்னா பரவாயில்ல, வீட்டிலேயாவது செய்யலாம்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அந்த ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். யார் அவர்கள் வந்து பணி செய்ய முடியுமோ பணி செய்யுங்கள். உங்களது மனைவி மக்களை அனுப்ப முடியும் என்றால் அதற்கு நீங்கள் ஒத்தாசையாக இருங்கள், ஆதரவு தெரிவியுங்கள். பொருளாதார உதவி தேவை என்றால் அதுக்குன்னு கோடியாக தான் எது இருக்கிறதோ அதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படித்தான் கோடியை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இப்படி நான் கொடுத்ததிலிருந்து கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். 100 ரூபாய் இருக்கிறதா, 10 ரூபாய் அல்லாஹ்வுக்காக செலவழித்து பழகு. 1000 ரூபாய் இருக்கிறதா, 100 ரூபாயை செலவழித்து பழகு. அப்படி முடிவு செய்தாலே போதும் சகோதரர்களே. ஆனால் எவனோ தெரியவில்லை, நமது முஸ்லிம்கள் இல்லா மாஷா அல்லாஹ் பலர் மிகப்பெரிய கர்மி கஞ்சனாக இருக்கிறார்கள். கேவலமாக இருக்கிறது சகோதரர்களே. சில நேரத்தில் காஃபிர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு முஸ்லீம் இடத்துல பேசும்போது ரொம்ப நேரமாக பேசி ஒன்றும் மசியலை. அந்த காஃபிர் வந்து கேட்குறான், என்னப்பா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு. இல்லைங்க, ஒரு மஸ்ஜித் விஷயமா வந்தோம், மதரசா விஷயமா வந்தோம், ஒரு நல்ல காரியம், அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன அதுக்கு என்ன இல்லை, அதுக்கு மாதிரி டொனேஷன் கேட்டு வந்தோம், கொடுத்தாரா? கொடுக்கல. அப்படியா பாய், நான் தரட்டுமா பாய், வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான். அல்லாஹ் எங்கே ஹிதாயத்தை போடுகிறான் பாருங்கள். கைகளை சுருக்கி கொண்டார்கள். துன்யாவுக்கு செலவழிக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு தாளாரம், தீனிலே செலவழிப்பது என்று சொன்னால் அவ்வளவு இறுக்கம். ஜக்காத்து முதல்ல கொடுக்குறாங்களா கணக்கு போட்டு பாருங்க. அது போக உபரியான தர்மங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாற்றம் நம்மிலே வர வேண்டும், நம்மை சுற்றி உள்ளவர்களிலே கண்டிப்பாக வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இம்மையின் வெற்றியை அடைய முடியும்.
இழந்த கண்ணியத்தை மீண்டும் பெற முடியும். அல்லாஹ் நமக்கு இம்மையிலே ஏனைய சமுதாயங்களை பார்க்கிலும் உயர்வை, வெற்றியை, மேன்மையை தருவான். அந்த வெற்றியை, மேன்மையை, கண்ணியத்தை அல்லாஹ் மறு உலகிலும் சொர்க்கத்திலே நிரந்தரமாக்கி தருவான். அந்த வெற்றியை அல்லாஹ்விடத்தில் எனக்கும் உங்களுக்காக நமது சமுதாயத்திற்காக வேண்டியவனாக முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.